ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொருவரையும் பார்க்க ஆண்டவர் கொடுத்த அந்த பெரிய கிருபைகளுக்காக நன்றி. ஜீவனோடு சுகத்தோடு மீண்டும் 2 வருஷத்துக்கு அப்புறமா உங்க எல்லாரையும் பார்க்க வைத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆமென். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு நல்லவராக இருந்திருக்காரு இல்லையா? நம்மளை ஒவ்வொரு நாளும் போஷித்து நம்ம அழகா சங்கீதம் 18:33 வாசிப்போம். அவரின் கால்களை மான் கால்களை போல மாற்றி என்னுடைய உயரங்களில் என்னை நிறுத்துகிறார் இல்லையா? நம்ம ஒவ்வொருத்தருடைய கால்களை ஆண்டவர் அப்படியாக மாற்றி நமக்கென்று வைத்திருக்கிற உயரங்களில் ஆண்டவர் நம்மளை நிறுத்தி வைக்கிறார். நமக்கு எத்தனை நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார் இல்லையா? நான் போன டைம் வந்தப்போ நிறையா பேர் இல்லை, நான் பார்த்தவங்க நிறைய பேர் இல்லை. ஆனால் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் நம்ம இருக்கிறோன்னா, ஜீவனோடு இருக்கிறோன்னா, அது ஆண்டோடைய சொத்த கிருபை. ஆண்டவருக்கு இந்த நேரத்தில் நம்மளால சத்தங்களை உயர்த்தி நமக்கு தெரிஞ்ச ஒரு பாடல், மான்கால்களை தந்தீரையா மதில்களை தாண்டிடுவேன், நினைத்து பார்க்காத உயர்வுகளுக்காக நித்தமும் நன்றி சொல்வேன்னு சொல்லி இந்த பாட்டை பாடும்போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து நினைத்து இதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம நன்றி செலுத்தி இந்த பாடல்களை பாடுவோம். எல்லா கரங்களை தட்டி உற்சாகமா பாடுவோமா? நேரமல்ல
சொல்ல முடியும். ஓயாம நம்ம கொடுத்துருக்கிற ஜீவனுக்காக, நம்ம கொடுத்துருக்கிற பலனுக்காக ஆண்டவருக்கு எவ்வளோ நாளும் நன்றி சொல்லிட்டே இருக்கலாமே. இந்த செகண்ட் ஸ்டான்ஸ்லாம் சிறுமைப்பட்ட காலமெல்லாம் நம்மளை சிதறாமல் ஆண்டவர் காத்தார். சீர்குலைந்த நம்முடைய திட்டங்கள் எப்படியெல்லாம் போயிருந்திருக்கணும் இல்லையா? ஆனால் ஆண்டவர் சரியான திட்டத்தில், சரியான வாழ்க்கையில், சரியான இடத்துல நம்மளை ஆண்டவர் நிலைநிறுத்தி இருக்கிறனால இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோமே. நம்ம என்னென்ன காரியங்களை இழந்தோமோ திருப்பி எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமே. ஆண்டவர் அழகா சகலத்தையும் நீ திருப்பி கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றி இந்த ஒரு ஸ்டான்ஸை திரும்பி நம்ம கன்ஃபர்ஸ் பண்ணி பாட போறோம். இன்னைக்கு அந்த ஆசீர்வாதங்கள் என்னென்ன காரியங்களை இழந்தீர்களோ எல்லாவற்றையும் ஆண்டவர் திருப்பி கொடுப்பார். ஆமே. கைகளை தட்டி உற்சாகமாக சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே, சீர்குலைந்த என் திட்டமெல்லாம் சீரமைத்து தந்தவரே. திரும்ப சொல்லமா? சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே, சீர்குலைந்த என் திட்டமெல்லாம் சீரமைத்து தந்தவரே, சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றினே, சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றினே. நன்றி 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 அம்மே. நித்தமோயாமல் பாடுவேன் நன்றி 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 நன்றி. நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி 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 நன்றி. நித்தமோயாமல் பாடுவேன் நன்றி 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 நன்றி. நித்தமோயாமல் பாடுவேன் நன்றி. ஆமென். ஹalleluya. அந்த ஆண்டவரே கரங்களை தட்டி ஆண்டவரே கோயாம துதித்து கொண்டே இருக்கலாம். ஆண்டவரே அவ்வளோ நன்மைகள். ஆமென். ஹalleluya. நம்முடைய தேவனுக்கு ஒரு பேருண்டு. அவருடைய நாமம் எல்ஷடாய். ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆபிரகாமுக்கு அவ்வளோ வயதான போதிலும் அந்த வயசுல மெடிக்கலி இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு அந்த வயதில் ஒரு குமாரனை கொடுத்தார். என்னென்ன வாக்கு தத்தங்கள் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ எல்லாவற்றையும் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய நாமம் எல்ஷடாய். சொல்லுங்க, எல்ஷடாய். ஆமென். எல்ஷடாய் என்றால் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவ்வளோ பெரிய தேவன். நம்ம எவ்வளோ பெரிய தேவனை ஆராதிக்கிறோம்னு சொன்னா நம்மளால எப்படி இருக்கவே முடியாது. எல்லாரும் வாய்களை திறந்து நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் அவர் மட்டும்தான். நம்ம மனிதர்களை நம்பலாம், அவங்க ஒரு நிமிஷம் கைவிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் நம்பத்தக்கவர். ஆமென். பாடுவோமா? கைகளை தட்டி உற்சாகமாக நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர். சொல்லுங்க, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, சொல்லிட
வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கு நம் வாய்களை திறந்த அந்த எல்ஷடாயை நோக்கி கூப்பிடும் போது இந்த இடத்துல இறங்கி வந்து நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். இந்த நேரத்தில் எல்லாரும் வாய்களை திறந்து, யாருமே வாய்களை சும்மா வைக்க வேணாம். ஆண்டவரே, எரிகிற சூளைக்குள் நாங்கள் எரியப்பட்டோம். எத்தனை விதமான பிரச்சனைகளுக்குள்ள நீங்க போனீங்க, ஆனா எரியாம புகையாம நம்மளை தேவன் வெளியே கொண்டு வந்திருக்கிறாரே. எத்தனை நன்மைகள் ஆண்டவருடைய வாழ்க்கையில செய்திருக்கிறாங்க. ஒவ்வொன்றை நினைத்து பார்த்து, ஆண்டவரே நீங்க பாராட்டின இரக்கங்கள் ஒன்றல்ல ரெண்டல்லப்பா, எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் சொல்லிட்டு ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யெகோவா நிச்சயாக நம் வாழ்க்கையில அவர் எழுந்தருளி ஜெயத்தை கொடுத்தார். ஓ, நம்மை எத்தனை விதத்துல சத்ரு நம்முடைய வாழ்க்கை சூறையாட நினைத்த போதிலும், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சூறையாட நினைத்த போதிலும், ஆண்டவர் யெகோவா நிச்சயாக ஜெய கொடியாக நின்று நமக்கு ஜெயத்தை தந்த தேவன், சத்ருவை தோற்கடித்த தேவன் இன்றைக்கு நம் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ராஷிகலரதலரா, எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிப்போமா? ஓ, அந்த தேவன் இன்றைக்கு நம் மத்தியில் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். ஓ என்ன ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற, வாயை விரிவாக தர, நான் அதை நிரப்புவேன். நீ எதெல்லாம் நீ இழந்திருந்தாய் எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக தேவன் இந்த மாதத்தில் திருப்பி தர வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வாக்கு தந்த தேவன். ஓ ஹல்லேலூயா. ஓ ரிஷிகலரதலரா, ஆண்டவரே உம்முடைய நாமம் விலையேற பெற்ற நாமம். ஓ நீ கலரதலரா, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நீர் ராஃபா, நீர் எலோஹீம், நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இன்றைக்கு இருக்கிறீர் அப்பா. நீர் எலோஹீமாக இருக்கிறீர், நீர் அடோனாயாக இருக்கிறீர். இன்றைக்கு அவருடைய மகிமையை நமத்திலே வெளிப்படுத்த தேவன் சித்தமாயிருக்கிறார். ஓ, இன்றைக்கு அவருடைய மகிமை, எத்தனை பேரு அவனுடைய மகிமையை நான் பார்க்கணும். இன்றைக்கு ஆண்டவருடைய பிரசனத்தை நான் உணராம இந்த இடத்தை விட்டு நான் கடந்து போக மாட்டேன். ஆண்டவருடைய பிரசனத்தால நிரம்பி அவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டுதான் ஒரு வெறுமையான பாத்திரமாக அல்ல, ஒரு நிரப்பப்பட்ட பாத்திரமாக நான் இந்த இடத்துல இருந்து கடந்து போகணும்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சையோடு இருக்கிறீங்க? ஓ, வாய்களை திறந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஓ ரஷ்யா பலரா கதரதலரா பலவரஷ்யாலரா, ஓ ரிகலரதலரா. ஓ, சத்தங்களை உயர்த்தி இயேசு இயேசு என்கிற நாமத்தை உச்சரிக்கும் போது, இயேசு என்கிற நாமத்தை உச்சரிக்கும் போது ஒரு பெரிய வல்லமை இந்த இடத்துல கடந்து வரும். உங்கள் ஒவ்வொருவரையும்
உயர்த்தி எல்லாரோட வாய்களை திறந்து அந்த நாமத்தை உச்சரிங்க. அவ்வளோ வல்லமையுள்ள அந்த நாமம். அந்த நாமத்தை உச்சரிக்கும் போது இந்த இடத்துல இருக்கிற சத்துருக்கள் விலகி ஓடும். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து பாடலாமா? இயேசுவா சொல்ல முடியும். ஆண்டவரே, நான் இன்னும் துதிப்பேன். ஆண்டவரே, இன்னுமை போற்றுவேன், இன்னுமை ஆராதிப்பேன். ஆண்டவரே அப்பா, எக்காலத்திலும் அது உயர்வானாலும் சரி, தாழ்வானாலும் சரி, நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, எந்த காலத்திலுமை துதிப்பேன், எந்த நேரத்திலுமை போற்றுவேன். சொல்லமா வாய்களை திறந்து.
நாமத்தை ஆராதித்துக் கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை மீண்டும் கட்டுகிற தேவன், எங்களுடைய கல்லறையின் கல்லை புரட்டி எழுப்புகிற தேவன். எல்லாம் முடிந்தது, இவருடைய வாழ்க்கை இதோடு முடிந்தது என்று சொல்லி கல்லறையில புதைக்க வைக்கப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு ஆண்டவன் மீண்டும் கட்டி எழுப்புகிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்பா, நம்பிக்கை எல்லாம் இழந்துட்டோம் ஆண்டவரே, எல்லாம் முடிந்தது. ஆனால் எங்களை மீண்டும் கட்டுகிற தேவன். அன்றைக்கு அப்பா, எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே, எல்லாம் மரித்து போன இடத்துல உம்முடைய ஆவி ஊற்றப்பட்ட போது எல்லாம் மீண்டும் எழும்பி சேனைகளாய் நின்றதப்பா. இன்றைக்கு இந்த மஞ்சூர் சபையில எதெல்லாம் மரித்து போயிருக்கிறதோ, எதெல்லாம் ஹல்லேலூயா கட்டப்படாமல் இருக்கிறதோ, இன்றைக்கு கட்டப்பட்டு எல்லா கல்லறையின் கற்கள் புரட்டப்பட்டு கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. மீண்டுமாக சொல்லுவோமா? ஆண்டவரே, நம்பிக்கை எல்லாம் இழந்துட்டோம் ஆண்டவரே, ஆனாலும் உம்மை துதிப்போம் ஆண்டவரே. எதை இழந்தாலும் நாங்கள் இழக்க மாட்டோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில எது எங்களை விட்டு போனாலும் நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. நீரே போதும் அப்பா, நீரே போதும் அப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லாமா? ஆண்டவரே, நீர் மட்டும் எங்களுக்கு போதும் ஆண்டவரே, நீர் மட்டும் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. நீர் இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் அப்பா. ரஷ்யா தரதலரா, சிங்கத்தின் பிள்ளைகளாக நாங்கள் எழும்பணும் ஆண்டவரே. நாங்கள் அப்பா உலகத்தின் பிள்ளைகள் அல்ல, சத்ருவின் அடிமைத்தனத்தில் வாழ்கிற பிள்ளைகள் அல்லப்பா. சிங்கத்தின் பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. சாத்தானை ஜெயிக்கிற பலன் இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. என்னோட சத்தங்கள் உயரட்டும், என்னோட சத்தங்கள் உயரட்டும். ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லலாமா? நீங்க போதும் ஆண்டவரே, நீர் மட்டும் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. வேற ஒன்றுமே எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. கழுகை போல, கழுகை போல உயரங்களை பறக்க செய்வதற்கு உம்மால் முடியும் ஆண்டவரே. ராஷியலரதலரா, கழுகுகளை போல சட்டைகளை விரித்து உயர எழும்ப தேவன் இந்த இடத்துல உங்களை ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். ஹல்லேலூயா. ராஷியகலரதலரா, ராஷிகலரதலரா. வாயை திறந்து சொல்லுங்க ஆண்டவரே, நீர் போதும். ஹல்லேலூயா. சொல்லுவோமா? சொல்லுங்க வாயை திறந்து. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும், இயேசுவே நீரே போதும், ஆண்டவரே, நீங்க மட்டும் எங்க வாழ்க்கையில போதும்பா. நீரே போதும், நீரே போதும். எல்லா வாய்கள் திறந்து சொல்லுங்க. உம்முடைய நாமம் உயரட்டும் அப்பா, நாவின் கட்டுகள் அறுக்கப்படட்டும் அப்பா. So
டெக்லேரேஷன் சத்தங்களை உயர்த்தி சொல்லுவோமா? இயேசுவே சொல்லுங்க. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீர் மட்டும் எங்க வாழ்க்கையில போதும் அப்பா. நீர் மட்டும் எங்க வாழ்க்கையில போதும் ஆண்டவரே. பனை போல செழிக்க பண்ணுகிற தேவன் நீர் ஆண்டவரே. கேதுருக்களை போல வளர செய்கிற தேவன். எங்கெல்லாம் நாங்கள் வளர முடியாதுன்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல எங்களை வளர செய்யுமால் முடியும் ஆண்டவரே. கேதுருவை போல நாங்கள் வளருவோம் அப்பா. கழுகுகளை போல செட்டைகளை விரித்து நாங்கள் ஒவ்வொரு மக்காக எழும்புவோம் ஆண்டவரே. இன்றைக்கு எங்க முழங்கால்கள் உமக்காக எழும்பட்டும், எங்க கைகள் உமக்காக எழும்பட்டும் அப்பா. ஓ நீர் மட்டும் எங்க வாழ்க்கையில போதுமானவராக இருப்பீராக. நீர் மட்டும் உயர்ந்தவராக இருப்பீராக. ஓ ராஷ்யலரதலரா. ஓ எல்லாரும் சொல்லாமா? நாங்கள் சிங்கத்தின் பிள்ளைகள், சாத்தானை ஜெயிக்கிற வல்லமையை பெற்றிருக்கிறோம். நாங்கள் இனி அடிமைகள் அல்ல. நாங்கள் ஹல்லேலூயா சாபத்தின் பிள்ளைகள் அல்ல. நாங்கள் ஜெயத்தின் பிள்ளைகள். நாங்கள் அடிமைத்தனத்தின் பிள்ளைகள் அல்ல. ஓ ராஷ்யலரதலரா. சொல்லுவோம். அப்படியே நம்மளை அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? அப்படியே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நீர் மட்டும் போதும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த வார்த்தை வரட்டும். வெறும் வாயிலிருந்து வந்தா ஒன்றுமே உங்க வாழ்க்கையில நடக்காது. இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கை இன்னைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. யாரெல்லாம் முழங்கால் படிட முடியுமோ முழங்கால் படிட்டு ஒரு அர்ப்பணிப்பின் அடையாளமா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே நாங்க இப்படி இருக்க போறதில்லப்பா. நாங்க எழும்ப போகிறோம் உமக்காக. தேசங்களை கலக்க போகிறோம் ஆண்டவரே. நாங்க எப்படியே எங்க வாழ்க்கை முடிய போகிறதில்ல. இந்த வியாதியிலேயே எங்க வாழ்க்கை முடிய போகிறதில்லப்பா. இந்த கடன்லயே எங்க வாழ்க்கை முடிய போகிறதில்லப்பா. ஓ நாங்கள் மீண்டும் எழும்புவோம் ஆண்டவரே. நீங்க மட்டும் எங்க வாழ்க்கையில போதுமானவராக இருங்கப்பா. இன்றைக்கு ஆண்டவர் சகலத்தையும் திருப்பி தர தேவன் வல்லவராக இந்த இடத்துல இருக்கிறார். சகலவற்றையும் திருப்பி தர தேவன் வல்லவர். இழந்த அபிஷேகங்கள், இழந்த வரங்கள் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு திரும்பி தந்து நம்மளை மீண்டும் கட்டுகிற தேவன் யெகோவா ஓசேனுவாக நம்மத்தில் இருக்கிறார். அப்படி ஆண்டுடைய கரங்கள் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்களை தாழ்த்தி உடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒன்றுமே இல்லப்பா, வெறுமையான பாத்திரங்கள். எங்களை நீர் உருவாக்கி உடைய சித்தத்தின் படி எங்களை நடத்த எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா இந்த ஆராதனை மூலமாக வந்த துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நீர் மட்டும் மகிமைப்படுவீராக. இயேசுவின் மாறாத நாமத்தில் பிதாவே.